கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். But the ones that fell on the good ground are those who, having heard the word with a noble and good heart, keep it and bear fruit with patience. என்ன கருமையானவர்களை, நல்ல நிலத்தில் விழுகிற விதைகள் பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அவைகள் பலன் கொடுக்கிறதோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கு. இந்த நாட்களிலும் நம்முடைய இதயம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இது நல்ல நிலமாக இருக்கும் பொழுது நம்மிலே தேவன் நல்ல விதைகளை விதைக்க ஆரம்பிக்கிறார். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக நல்ல நிலமாக இருக்கும் பொழுது இந்த நிலத்தை கர்த்தர் பொறுப்படுத்தி இதில் அவருடைய விதைகளை விதைக்கிறார். அந்த விதைகள் பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது. சத்துருவானவன் அதை தொட முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்வு, நம்முடைய வாழ்க்கையை நல்ல நிலமாக பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்முடைய இதயம் நன்மையானவைகளை காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய இதயம் இதை காத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு மேன்மையான காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் பலன் கொடுத்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே வண்ணமாக தான் இன்றைய நாட்களிலும் என கருமையானவர்களே, நாம் கர்த்தருக்காக நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்காக நிற்பார். கர்த்தர் நமக்கு மேன்மையானதை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய இதயம் எப்படியாக இருக்கிறது? கர்த்தருக்கு முன்பதாக, ஆண்டவரே, என்னுடைய இதயம் உண்மையும் உத்தமமாய் நீர் விரும்புகிற விதமாக இருக்கிறதா என்று சொல்லி நாமே ஆலோசித்து பார்த்து நம்முடைய இதயத்தை சுத்தமாக்கினவர்களாக நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் நன்மை நடக்கும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில், நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். ஆகவே நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், அவர் வரும் வரையிலும் நான் காத்திருப்பேன். என்னுடைய இதயம், என் வாழ்க்கை ஒரு நல்ல நிலமாக இருக்கும். என் ஆண்டவர் இதிலே விதைகளை விதைத்திருக்கிறார், இது பலன் கொடுக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் பலனை கொடுப்பார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையானவர்களே, நம்முடைய இதயத்தை சுத்தமாக்குவோம், நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குவோம். இது என் ஆண்டவருடைய நிலம், இது என் இயேசுவனுடைய சொந்த நிலம். ஆகவே இது அவருக்கு உரித்தானது என்று சொல்லி அவருடைய கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றி. இந்த வேளையில் உங்கள் சமூகத்தில் வந்து காத்திருக்க என் ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய இதயங்களை நல்ல நிலமாக ஆண்டவரே வைத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இந்த நல்ல நிலத்தில் நீர் விதையும் ஆண்டவரே, உம்முடைய விதைகள் விதைக்கப்படட்டும், அவைகள் பலன் கொடுக்கட்டும். உம்மை போல எங்களை மாற்றும், கேட்கிற ஒவ்வொருவரையும் மாற்றும். ஆண்டவரே, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.